நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் எதுன்னு பார்த்தீங்கன்னா அரே மெத்தட்ஸ் இன் பைத்தான். பைத்தானில் என்னென்ன அரே மெத்தட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். பைத்தானில் பார்த்தோன்னா பில்டின் மெத்தட்ஸ் தான் இருக்குது. யூஸ் அண்ட் லிஸ்ட் அண்ட் அரே மூலமா என்னென்ன மெத்தட்ஸ் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது அப்பண்ட் ஆஃப்ன்றது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அதாவது ஒரு எலமெண்ட்டை வந்து லிஸ்ட்டில் ஆட் பண்ணுறதா என்னதுன்னா அப்பண்ட் ஆஃப். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஃப்ரூட்ஸ் வந்து கொடுத்தாச்சு ஆப்பிள் பனானா, எனக்கு வந்து ஆரஞ்சுன்றதை ஆட் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அப்போ வந்து நான் எண்ட் ஆஃப் த அப்பேண்டுன்னு கொடுத்தாவே எண்டில் போய் ஆட் ஆகும். அப்போ நமக்கு அவுட்புட் எப்படி வரும்? ஆப்பிள் பனானா அண்ட் தென் ஆரஞ்சு சொல்லிட்டு நமக்கு வந்து வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா கிளியர் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். கிளியர் ஆஃப் ஃபங்க்ஷன் மெத்தடு. கிளியர் ஆஃப் மெத்தட் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா எல்லா எலமெண்ட்டுமே ரிமூவ் பண்ணுறதுக்காக கிளியர் ஆஃப் மெத்தட் இருக்குது. இப்போ நான் இங்கே என்ன கொடுத்துருக்கேன், கார்ஸில் வந்து லெக்ஸஸ் அண்ட் டொயோட்டோ கொடுத்துருக்கேன். கார்ஸ் டாட் கிளியர் ஆஃப்னா காரில் இருக்கிறது எல்லாமே எனக்கு கிளியர் ஆகணும்னு அர்த்தம். இப்போ எல்லாமே கிளியர் ஆகிடுச்சு, நமக்கு என்ன வரும்? வெறும் எம்டி மட்டும்தான் வரும். அதான் கிளியர் ஆஃப் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறதுனா காப்பி ஆஃப்னா ஒரு லிஸ்ட்டில் இருக்குது அப்படியே காப்பி பண்ணுறது தான் காப்பி ஆஃப். ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரூட்டுன்ற அரே டிக்ளேர் பண்ணிவிட்டேன், ஆப்பிள் பனானா கொடுத்துட்டோம். ஃப்ரூட் காப்பி ஆஃப்னா ஃப்ரூட் காப்பின்ற ஒரு வேரியபிளில் ஃப்ரூட்டில் இருக்கிறது எனக்கு எப்படியே காப்பி ஆகணும்னு அர்த்தம். அப்போனா என்ன அர்த்தம்னா ஃப்ரூட்டில் இருக்கிறது எல்லாமே ஃப்ரூட் காப்பியில் வந்துடணும்னு அர்த்தம். அப்போ பிரிண்ட் பண்ணும்போது ஃப்ரூட்ஸில் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே எதில் வரும்னா நமக்கு ஃப்ரூட் காப்பியில் வரும். அதுதான் இது அர்த்தம். காப்பி மீன்ஸ் ஒன்றில் இருக்குது இன்னொன்றுக்கு போகிறதா என்னது காப்பின்னு வந்து நான் சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறதுனா கவுண்ட் ஆஃப்னா எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு, அதாவது ஸ்பெசிஃபைடாக ஒன்று கொடுத்துட்டு எலமெண்ட் கொடுத்துட்டு அது எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்குறதா என்னதுன்னா கவுண்ட் ஆஃப். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃப்ரூட்ஸ் வந்து கொடுத்துட்டேன், ஆப்பிள் பனானா மேங்கோ பனானான்னு கொடுத்துட்டேன். இப்போ கவுண்டில் வந்து ஃப்ரூட்ஸ் டாட் கவுண்ட் ஆஃப் பனானான்னு கொடுத்துட்டேன். இப்போ பனானான்னு பார்த்தீங்கன்னா 2 வாட்டி வந்திருக்கு. அப்போ நமக்கு எப்படி வரும்னா அவுட்புட்டு 2ன்னு வரும். இப்போ ஆப்பிள் நான் இங்கே கொடுத்தோன்னா ஆப்பிள் எத்தனை வாட்டி இருக்குது? 1 வாட்டி. அப்போ 1 வரும். மேங்கோன்னு கொடுத்தோன்னா மேங்கோ எத்தனை வாட்டி இருக்குது? 1 வாட்டி. அந்த இதில் நம்மளோட இது எத்தனை வாட்டி இருக்கோ அதை கனெக்ட் பண்ணி சொல்லும். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா எக்ஸ்டெண்ட் ஆஃப். இந்த எக்ஸ்டெண்ட் ஆஃப் எலமெண்ட்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா கரண்ட் லிஸ்ட்டில், அதாவது 2 அறையாக இருந்தாலும் 2 ஜாயின் பண்ணுறதுக்காக நம்ம எக்ஸ்டெண்ட் ஆஃப் யூஸ் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், நான் எக்ஸாம்பிளில் ஃப்ரூட்ஸ் ஈக்குவல் டு ஆப்பிள் பனானான்னு கொடுத்துருக்கேன், ஃப்ரூட்ஸ் 1 ஈக்குவல் டு மேங்கோ கிரேப்புன்னு கொடுத்துருக்கேன். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஃப்ரூட்ஸில் எனக்கு வந்து ஃப்ரூட் 1ம் சேர்த்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்டெண்டில் கொடுத்துருக்கோம். அப்போ நமக்கு என்ன வரும்? ஃப்ரூட்ஸில் வந்து ஆப்பிள் பனானா இருக்குது, ஃப்ரூட் 1ல் வந்து மேங்கோ கிரேப் இருக்குது. அப்போ ஆப்பிள் பனானா மேங்கோ கிரேப்புன்றது எல்லாமே நமக்கு வரும். அதுதான் எக்ஸ்டெண்ட் ஆஃப். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்த்தோன்னா இண்டெக்ஸ் ஆஃப்னா அதோட இண்டெக்ஸ் எந்த இண்டெக்ஸில் இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம சொல்கிறது தான் அதுனா இண்டெக்ஸ் ஆஃப். இப்போ ஃப்ரூட்டில் பார்த்தோன்னா ஆப்பிள் பனானா செரி இருக்குது. இண்டெக்ஸ் மீன்ஸ் நம்ம இதான சொல்லியிருக்கோம் 0 1 2. இப்போ நான் வந்து ஃப்ரூட்ஸில் பனானாவோட இண்டெக்ஸ்ன்னு என்னன்னு சொல்லிட்டு நம்ம இங்கே போட்டிருக்கோம். இப்போ பனானாவோட இண்டெக்ஸ் நமக்கு என்னது 1. அப்போ நமக்கு என்ன பிரிண்ட் ஆகும்னா 1ன்றது நமக்கு பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போது இன்செக்ட் ஆஃப்னா அதாவது இது மீனிங் என்னென்னா எந்த பொசிஷனில் போய் கரெக்டாக இன்செக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதா என்னதுன்னா இன்செக்ட் ஆஃப். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், நம்பர்ஸ் ஈக்குவல் டு 1 2 3 5 6ன்னு கொடுத்துருக்கேன். நம்பர் டாட் இன்செக்ட் ஆஃப், நம்பர் வந்து இன்செக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருக்கேன். நம்பர் வந்து இன்செக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்தாச்சு. 3, 4 3ன்ற நம்பர் எனக்கு இன்செக்ட் ஆகணும். ஆனால் இண்டெக்ஸ் 4ல் வந்து இன்செக்ட் ஆகணும்னு அர்த்தம். இது வந்து 0 1 2 4ன்ற நம்பரு 3 இண்டெக்ஸில் வரணும். இது 4ன்ற இந்த இடத்துல இருக்கிற நம்பர் 3 இண்டெக்ஸில் 0 1 2 3. அப்போ 3ன்ற தேர்ட் இண்டெக்ஸில் 4 வரணும். அப்போ தேர்ட் இண்டெக்ஸில் 4 வரும்போது நமக்கு என்ன வரணும்? 1 2 3 4 5 6ன்னு நமக்கு வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பாப் ஆஃப். நம்ம பாப் ஆஃப் ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஒரு எலமெண்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது தான் அது பாப் ஆஃப். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாப் ஆஃப் 2னா 0 1 2. அப்போ 2ல் இருக்கிறது எனக்கு வந்து ரிமூவ் ஆகிடணும். அப்போ 2ல் இருக்கிறது இது போயிடும். அப்போ லெக்ஸஸ் அண்ட் டொயோட்டோ 2 மட்டும் வரும். ரிமூவ் ஆஃப்ன்றது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். எந்த டேட்டா வேணுமோ அந்த டேட்டா கொடுத்து ரிமூவ் பண்ணுறது. இப்போ நான் இங்கே பனானா கொடுத்துட்டா பனானா வந்து ரிமூவ் ஆகிடும். ஆப்பிள் வந்து செரியும் வந்து இதுவாகும். பாப் ஆஃப்னா இண்டெக்ஸ் கொடுத்து டெலிட் பண்ணுறது. பாப் ஆஃபோட இது. ரிமூவ் ஆஃப்னா என்ன வேல்யூவோ அந்த வேல்யூ கொடுத்து டெலிட் பண்ணுறது அது ரிமூவ் ஆஃப். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போது ரிவர்ஸ் ஆஃப் அரே மெத்தடில். ரிவர்ஸ்னால் அப்படியே ரிவர்ஸில் வரும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை.
இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஆப்பிள் பனானா செரின்னு கொடுத்துருக்கேன். இது ரிவர்ஸ் ஆஃப் கொடுக்கும்போது எப்படின்னு வரும், அப்படியே ரிவர்ஸ் பேக்லேருந்து வரும், செரி பனானா ஆப்பிள் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட்டு ஷார்ட் ஆஃப்னா, ஷார்ட் மீன்ஸ்னா அந்த லைனாக வரும், அசெண்டிங் ஆர் டிசெண்டிங் எது வேணால் சொல்லலாம். இப்போ ஷார்ட் இங்கே அசெண்டிங் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம், ஷார்ட்டாக வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் ஈக்குவல் டு நான் மாற்றி கொடுத்துருக்கேன். நம்பர்ஸ் டாட் ஷார்ட் ஆஃப் அப்படின்னு கொடுக்கும்போது என்ன ஆகும்னா அந்த நம்பர் என்ன ஆகும், லைனாக நமக்கு ஷார்ட் மீன்ஸ் லைனாக வந்துடும், 1 2 3 4ன்னு நமக்கு டிஸ்பிளே ஆகும். இதான் வந்து அரே மெத்தட்ஸு. அரே மெத்தட்ஸ் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.